பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் கொண்டாடப்படுவதால் சென்னையிலிருந்து பலர் முன்கூட்டியே பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். 60 நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் பயணம் மேற்கொள்பவர்கள் இன்று மற்றும் நாளை முன்பதிவு செய்யலாம் என்றும், ஜனவரி 12, 13, 14 தேதிகளில் செல்ல விரும்புவோர் நவம்பர் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் முன்பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என ஆம்னி பேருந்துகள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு இயக்கப்பட்டு வந்த ஆம்னி பேருந்துகளில் சுமார் 30 பேருந்துகளை சிறைப்பிடித்து கேரள மாநில போக்குவரத்து துறை 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. இதை கண்டிக்கும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்து சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று பிற்பகல் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் சென்ற படகையும் பறிமுதல் செய்துள்ளது. கைதான நாகை மீனவர்கள் அனைவரும் விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனால் கவலை அடைந்துள்ள தமிழக மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் படிப்படியாக அழிந்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அகவிலைப்படி, குழு விபத்து காப்பீடு போன்ற பல்வேறு பணப்பலன்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் தொழிலாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டம் தொடர்கிறது. எல்பிஜி ஆலை முன் தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்பிஜி ஆலை முன் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்தால் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனிடையே ஆலைக்குள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களில் 3 பேர் மயக்கமடைந்தனர். 3 தொழிலாளர்களுக்கும் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு கண்காணிப்பில் உள்ளனர். சபரிமலை மண்டல பூஜைக்காக வரும் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட்டு வர வேண்டும் என்று கேரள காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை மண்டல பூஜைக்காக வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு முன்பதிவு இல்லாமல் வருபவர்களுக்கு சிரமம் மற்றும் தாமதம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மலை ஏறும்போது இடைவெளி எடுத்து ஓய்வெடுக்கவும், பாரம்பரிய பாதை வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அவசர தேவைகளுக்கு காவல்துறையை தொடர்பு கொள்ள கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் 767 நாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தி மைக்ரோசிப்பிங் பொருத்தி உரிமம் வழங்கப்பட்டது. செல்லப்பிராணி உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இதை எளிதாக்க மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் போர்ட்டல் அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தடுப்பூசி மற்றும் மைக்ரோசிப்பிங் பொருத்தும் பணிகள் நவம்பர் 16 மற்றும் 23 தேதிகளில் மீண்டும் நடைபெறும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொடைக்கானலில் உள்ள நகர்ப்பகுதிகளான மூஞ்சிக்கல், ஏரி சாலை, கீழ்பூமி, அண்ணா சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த திடீர் பருவ மாற்றத்தால் அந்தந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் இந்த சூழலை மகிழ்ச்சியுடன் படகு சவாரி செய்து ரசித்து வருகின்றனர். அசைவ உணவு சாப்பிட்ட விவகாரத்தில் திருப்பதி திருமலை தேவஸ்தான ஊழியர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருமலையில் அசைவ உணவுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தேவஸ்தான அவுட்சோர்சிங் பணியாளர்களான ராமசாமி மற்றும் சரசம்மா ஆகியோர் அசைவம் சாப்பிட்டதாக எதிர்க்கட்சியான ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் வீடியோ வெளியிட்டது. இது சர்ச்சையானதை தொடர்ந்து அவர்களை பணி நீக்கம் செய்து தேவஸ்தான நிர்வாகம் உத்தரவிட்டது. பிலிப்பைன்ஸை மீண்டும் புயல் சூறையாடியதில் 2 உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸில்
ஃபங்வாங் என்ற புயல் அதிகாலையில் மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. இதனால் ஏராளமான வீடுகள் சின்னாபின்னமானதுடன் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. புயல் தாக்கியதில் பிலிப்பைன்ஸின் வடக்கு பிராந்தியத்தில் 2 உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிலிப்பைன்ஸை பொறுத்தமட்டில் நடப்பாண்டு 21வது முறையாக புயல் தாக்கியிருக்கிறது. கடந்த வாரம் ஏற்பட்ட கலமேகி புயல் காரணமாக பிலிப்பைன்ஸில் 224 பேரும், அண்டை நாடான வியட்நாமில் 5 பேரும் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் ஃபங்வாங் புயல் கரையை கடந்தபோது கடலில் பல மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 230 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் அலைகள் பல மீட்டர் உயரத்திற்கு எழும்பி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. Labaw yun, oh. Oh, labaw ka niya. Naan yan, oh. Naan yan, oh. Naan yan. Lubin. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் திரைப்படத்திற்கு சிக்மா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன் நாயகனாக நடிக்கிறார். தமன் இசையமைக்கிறார். தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் படம் உருவாகும் நிலையில் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. படத்திற்கு சிக்மா என்ற தலைப்பை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் படம் குறித்து சினிமா ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.